என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. வறண்ட நீளமாய் வாழ்ந்து இருந்தேன், பாலைவனமாய் காய்ந்து கிடந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு இந்த பாடலை பாடும் பொழுது நீங்களும் அதை லகுவாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு நல்ல முடிவு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு முடிவு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின் சார்பிலே பாடுகிறேன். நான் எதிர்பார்க்கும் முடிவை தருகின்றவர்
சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் எதிர்பார்க்கும் முடிவை தருகின்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். துதிப்பேன் இயேசுவை, போற்றுவேன் கர்த்தரை. துதிப்பேன் இயேசுவை, போற்றுவேன் கர்த்தரை. நான் எதிர்பார்க்கும் முடிவை தருகின்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நன்மைகளால் என்னை நிறைக்கின்றவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. அதிசயம் செய்வார், அற்புதம் காண்பேன். அதிசயம் செய்வார், அற்புதம் காண்பேன். ஆனந்தமாய் ஆண்டவரை போற்றிடுவேன். நான் ஆனந்தமாய் ஆண்டவர் போற்றிடுவேன். நான் எதிர்பார்க்கும் முடிவை தருகின்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நன்மைகளால் என்னை நிறைக்கின்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றோடு என்றென்றும் உம்மை துதித்திடுவேன், என்றென்றும் உம்மை வாழ்த்திடுவேன். என்றென்றும் உம்மை துதித்திடுவேன், என்றென்றும் உம்மை வாழ்த்திடுவேன். நான் என்றும் துதிப்பேன், நான் என்றும் போற்றுவேன். நான் என்றும் துதிப்பேன், நான் என்றும் போற்றுவேன். அற்புதங்கள் செய்பவர் ஆனந்தம் கொள்வேன். நான் அற்புதங்கள் செய்பவர் ஆனந்தம் கொள்வேன். நான் எதிர்பார்க்கும் முடிவை தருகின்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நன்மைகளால் என்னை நிறைக்கின்றவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். துதிப்பே இயேசுவை, போற்றுவேன் கர்த்தரை. துதிப்பேன் இயேசுவை, போற்றுவேன் கர்த்தரை. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பேன் சொல்லுகிறார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. அதிசயம் செய்வார், அற்புதம் காண்பேன். அதிசயம் செய்வார், அற்புதம் காண்பேன். ஆனந்தமாய் ஆண்டவரை போற்றிடுவேன். நான் ஆனந்தமாய் ஆண்டவரை போற்றிடுவேன். நான் எதிர்பார்க்கும் முடிவை தருகின்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நன்மைகளால் என்னை நிறைக்கின்றவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறதான தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமான செய்தியை உங்களுக்கு முன் வைத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்திகளை தொகுத்து உங்களுக்கு அளித்து அவருடைய ஆளுகையை உங்கள் வாழ்க்கையிலே பிரசித்திப்படுத்துவாராக. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு முன்னால் ஒரு திறக்கப்பட்ட வாசலை தேவன் வைக்கப் போகின்றார். ஆமேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள். பிசாசை மேற்கொள்வீர்கள், அவன் கிரியைகளை மேற்கொள்வீர்கள். ஜெயம் கொள்கிறவனை என் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார வைத்து அவனுக்கு மறைவான மன்னாவை தருவேன் என்று என் அருள்நாதர் இயேசு கூறுகிறார். வெகு சீக்கிரத்தில் நடைபெற இருக்கிறதான 2ஆம் வருகை நாம் சந்திக்கப் போகின்றோம். எத்தனை பேர் அதை நீ பார்க்க போகிறேன்னு தெரியாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் சொல்லி 20-30 வருஷம் 50-100 வருஷம் ஓடி போய்விட்டது. ஆனால் இப்பொழுதுதான் வரப்போகிறான். ஏனென்றால் அந்த கிறிஸ்தனுடைய ஆளுகை இந்த தேசத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்திருக்கிறது. அவன்
தேவன் என்னப்படுது எதுவோ ஆராதிக்கப்படுது எதுவோ அதுக்கு எதிராக நிற்பான். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு புது வருஷத்தில் நீங்கள் ஆஸ்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு முக்கியமாக ஜெபம் தேவைப்படுகிறது. வாட் இஸ் ப்ரேயர்? ஜெபம் என்றால் என்ன? ப்ரேயர் இஸ் கன்சிடர் ஆஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட் in the life of Christian. Next, prayer is experiencing the presence of God. Prayer is establishing fellowship with God. That means closer to God. Next, prayer is asking and receiving from God. And next, prayer is maintaining fellowship with God. நம்ம வாழ்க்கையில் ஜபத்தை நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். நேரத்துக்கு அந்த நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது ப்ரேயர் இஸ் என்ஜாயிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனம் கூறப்பட்டிருக்கிறது. ப்ரேயர் இஸ் நோயிங் த வில் ஆஃப் காட். ஜபம் தேவனுடைய சித்தத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டுமானால், சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஆகவே தான் ஜெபம் என்றால் என்ன? ஆகவே இந்த கடைசியாக ப்ரேயர் இஸ் நோயிங் வித் வில் ஆஃப் காட். இதாவே இவளுக்கு மன்னி தாங்கள் செய்கிறது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு சிலுவையிலே சொன்னார். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். மனசும் மாமிசம் விரும்பினதை நீங்கள் செய்து ஓட்டத்தை முடிக்க முடியாது. இந்த ஓட்டம் என்பது சாதாரண ஜெயத்தை பெறக்கூடிய ஒரு ஓட்டம். இது ஜீவ கிரீடத்தை பெறக்கூடிய ஒரு ஓட்டம். இதில் உன் வாழ்க்கை பொறுமையாக இருக்க வேண்டும். சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். பிசாசை ஜெயிக்க வேண்டும். அவன் கிரியை அழிக்க வேண்டும். ஏனென்றால் அதற்காக தேவ சித்தம், ஜபம் தேவ சித்தத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வரும், நஷ்டம் வரும், இழப்பு வரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீர்கள், அதெல்லாம் பேசப்படுத்த பார்த்துருப்பீர்கள். ஜபம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நத்திங். ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஜபம் இல்லாட்டி நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது, நீங்கள் கேட்குறது கிடைக்கவே கிடைக்காது. ஜெபிக்கணும். இயேசு அதிகாலையில் இருட்டோடு வனந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? மார்க் 1:35 சொல்லப்பட்டது. அதிகாலையில் நீ தேடும் கண்டடைவான். ஆண்டவரை கண்டடைனா நீ ஜெபிக்க வேண்டும். காலை ஜெபம் வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய துன்பங்கள் மாறிப்போகும். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்பெல்லாம் மாறி போயிடும். ரெகுலர் ப்ரேயர். இயேசு கிறிஸ்து ரெகுலர் ப்ரேயர் பண்ணார். தினம் போனார். இரவெல்லாம் மலையில் ஜபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். மறுபடியும் அதிகாலையில் இருந்து வண்ணாந்திரத்தில் போய் ஜபிக்கிறார். ஜபம் 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 இல்லை நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், பொய் பேசி கொண்டிருக்கிறாய், கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாய், வீண் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாய். ஆனால் ஜபம் பண்ணிருக்கிறாயா? ஜபம் இல்லை, ஜெயம் கிடையாது. ஜபம் தான் உன் ஜெயத்தை கொண்டு வரும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. வாழ்க்கையிலே வெற்றி வேண்டுமா? நீ ஜபம் பண்ண வேண்டும். புதிய ஆண்டு உனக்கு முன்பாக தேவன் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாருங்க. நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அது ஓடி ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பொறுமையோடு ஓட வேண்டும். நோக்கிப்பார். லுக் ஆன் டு ஜீசஸ். இயேசுவை நோக்கிப்பார். லுக் ஆன் டு ஹெவன். பரலோகத்தை நோக்கிப்பார். இயேசு தம்முடைய கைகளிலே அந்த அப்பங்களை எடுத்து 5 அப்பத்தை 2 எடுத்து நோக்கி பார்த்து ஆசீர்வதித்தார். 12 கூடைகள் மேய்ந்து சீசர்கள் தலையிலே சுமந்து கொண்டு போனார்கள். சீசர்கள்லாம் நம்ம கிடைக்காதான் நினச்சிருந்தான். ஆண்டு அவங்க சீசர் நிலைமையை அறிந்தார். இன்றைக்கு நிலைமைகளை அறிந்திருக்கிறார். ஆகவே ப்ரேயர் இஸ் நோயிங் வில் ஆஃப் காட். ஜபம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. ஆகவே ப்ரேயர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நம்ம வாழ்க்கையில் அனுபவங்களோடு தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே ப்ரேயர் இஸ் எஸ்டாப்ளிஷிங்
எ ஃபெலோஷிப் வித் காட். ஜெபம் தேவனோடு ஐக்கியத்தை அது உண்டாக்குகிறது. நீ மனிதனோடு ஐக்கியமாக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. தேவனோடு ஐக்கியமாக இருக்கணுங்க. தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய். ஆண்டவன் வழியெல்லாம் ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரேயர் இஸ் ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங் ஃப்ரம் காட். ஜெபம் என்பது கேட்பதும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். எனக்கு நீண்ட நாட்களாக கார் ஓட்டணும்னு ஆசை. ஆனால் எங்கிட்ட பணம் இல்லைங்க. ஆனால் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே கார் கொடுத்துக்காக சோத்திரம் சோத்திரம். எப்போதும் ஜெபம் பண்ணுறேன். 1979 வருஷத்துலேருந்து நான் ஜெபித்து கொண்டுக்கிறேன். 98 வருஷம் வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன், கார் கிடைக்கல. நான் சோர்ந்து போகலை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருக்கு ஊழியம் செய்ய ஐஸ்வர்யவனாக நான் காணப்பட எனக்கு ஒரு நல்ல ஒரு கார் தார் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஊழியத்துக்கு போது சிறப்பான ஒரு காரை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் என்பது கேட்பது மட்டுமில்லை, பெற்றுக்கொள்வதும். அல்லேலூயா. ஜெபத்தை பற்றி வேதாகமத்தில் 272 முறை வருகிறது. ஜெபம் என்பது சாத்தானை முறியடிக்கும் ஒரு பெரிய ஆயுதம். அல்லேலூயா. உனக்கு ஒருவன் விரோதமாய் வந்தால் நீ ஜெபம் பண்ணப்போது அவன் காலி ஆகிடுவான். அவன் வாழ்க்கை மாறிடும். ஒன்று அவன் ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா அவன் இந்த உலகத்தில் அவன் இருக்க மாட்டான். ஒருத்தன் சொன்னான், உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன், உன்னை காலி பண்ணுறவன்னு சொன்னான். ஆனால் அவனை ஆளே காணோம். இது வரைக்கும் தேடி பார்க்குறேன், காணோம். ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் சிதறடித்து விடுவார். அவர் இந்த புதிய ஆண்டிலே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் தொடங்கும் பொழுது ஜெபத்தோடு தொடங்கணும். முதல் நாள் காலை வீட்டுக்கு வந்தவுடன் தூங்கக்கூடாது, நல்லா ஜெபிக்கணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபத்தில் நேரத்தை செலவழிகள். நான் அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதை விரும்புகிறவன். அப்படி ஜெபிக்க விட்டால் சமாதானம் இருக்காது. ஜெபித்தால்தான் எனக்கு வேண்டிய நன்மையெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. பல ஆண்டுகளாக நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஊழியத்தில் வல்லமையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி. ஆகவே என் ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலியாக நான் வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஜெபம் கடந்த ஒரு 4 மாதங்களாக வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் வந்தது. ஆவியானவர் என்னை வழி தேற்றினார், ஆற்றினார். மகனே நீ பயப்படாத, கொஞ்ச காலம் சோதனை உண்டு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதிக்கிறப்படுற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் சுயேச்சனை இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறான். கடைசியில் கர்த்தர் மேலே கடவுள் மேலே போட்டுறான். அவன் கடன் வாங்கிடுவான். ஆனால் யார் மேலே போடுவான்? ஆண்டவர். எசப்பா நான் கடன் வாங்கிட்டப்பா, எனக்கு எப்படியா உதவி செய்யும். கடன் வாங்காது. நான் என்கிட்ட கடனே கிடையாது. கடன் கொடுக்கவும் மாட்டேன், கடன் வாங்கவும் மாட்டேன். கர்த்தர் என்னை அப்படி வைத்திருக்கிறார். கடந்த 3 மாதங்கள் என் வாழ்க்கையிலே நான் படாத கஷ்டங்கள் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு சமயமும் ஆண்டவரே ஆண்டவரே ஒன்றுமில்லையே, நீத்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பணத்தை பார்க்க முடியவில்லை, பண வருமானம் இல்லை, விசுவாசிகளாம் கைவிரித்து விட்டார்கள், காணிக்கைகள் இல்லை. ஆனால் என் ஆண்டவர் இயேசுவின் கரம் எனக்காக திறக்கப்பட்டே இருந்தது. என்னை வழி நடத்தினார். என் தேவைகளை அதிசயமாக சந்தித்தார். ஒவ்வொரு நாள் வழி நடத்தினார். ஏனென்றால் அந்த ஜெபம் என்பது ஒரு தூப வர்க்கம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆக இந்த ஜெபத்தில் இந்த தூப வர்க்கம் 4 பொருளை உடையது. ஒன்று வெள்ளைப்போளம், ஒரு வாசனை திரவியம், விண்ணப்பம், வேண்டுதல், துதி, ஸ்தோத்திரம் இதை குறிக்கிறது. விண்ணப்பம் என்றால் அன்னாள் ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் கேட்டாள். என்னவென்றால், தேவரீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அந்த குமாரனை நான் மறுபடியும் திரும்பி உமக்கே கொடுத்து விடுவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அவள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டால் அதான் விண்ணப்பம். அப்போ அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஏலி பார்க்கிறார். நீ குடித்து விட்டு பிதற்றி கொண்டிருக்கிறாயா என்று கேட்டாள். இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. வேதனையோடு அவள் ஜெபித்தாள். ஜெபத்தை கர்த்தர் கேட்டாள், விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது
3 சாஸ்திரிகள் 3 பொருட்களை கொண்டு வந்தார்கள். வெள்ளைப்போளம், முதலில் அது வெள்ளைப்போளம் சொல்லப்பட்டுகிறது. 2வது குங்குலியம், அது ஒரு வாசனை திரவியம். அல்பான் பிசின், மனிதனுக்கு உண்டாகும் வியாதியை போக்குறது ஒன்று. 4 சாம்பிராணி, இந்த தூப வர்க்கத்து 4 காரியங்கள் இருக்கிறது. தூப வர்க்கம் என்பது நெருப்பில் சாம்பிராணி போட்டு அதை அசைத்தால் அந்த வாசனை அங்குள்ள இடத்தெல்லாம் சுத்தமாக்கிவிடும். ஜபம் அப்படிதான், ஒரு தூப வர்க்கத்தை போல பரலோகத்துக்கு போய்கொண்டு நம்ம ஜபத்தை தடுப்பதற்காக சாத்தான் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. முதல்ல அந்த பொல்லாத ஆவிகளை கட்டி நீங்கள் ஜபிக்க வேண்டும். புதிய ஆண்டில் ஜபிக்காவிட்டால் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியாது. சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். சாத்தான் உங்களை தோற்கடித்து விட்டு விடுவான். ஆகவே நீ ஜெயம் பெறுவது முடியாது. ஜெபத்தை ஆரம்பிங்க. சும்மா நீங்கள் டிவி பார்க்காதீங்க, சும்மா கதை பேசாதீங்க, சும்மா வீண் வார்த்தைகளை பேசாதீங்க, சும்மா ஊழியக்காரை பற்றி பேசாதீங்க, சும்மா சுற்றி தெரியாதீங்க. ஜபத்தில் தரித்திருங்க, ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்கள் என்று பவுல் சொல்கிறார் ரோமர் 12:12. ஜபத்தில் உறுதியாக தரித்திரு. வீண் வார்த்தை பேச வேண்டாம், பிறர் பற்றி கமெண்ட்ஸ் வேண்டாம். நீயும் உன் ஆண்டவருமே உன்னோட கனெக்ஷனில் இருக்கணும். இந்த புது வருஷத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக உன் குடும்பத்துக்கு இருக்க வேண்டுமானால் நீ ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஏனுக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ரபா ஷஹல ரபா சந்தோலா ரபா. ஆகவே ஜெபம் வாழ்க்கையை மாற்றும். எஸ்தர் ராஜாத்தை ஜெபித்த பொழுது அந்த அகாசுவேர் ராஜா தன் பொற்கோலை நீட்டி, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இன்றைக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் ஜெபத்தை செய்துவிட்டு நீ கேட்க போகிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஜெபம் ஏன் கேட்கப்படுவதில்லை? ரொம்ப பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஐயா 10 வருஷம் ஜெபம் பண்ண குழந்தையே பிறக்கல. விசுவாசம் இல்லாத ஜெபம் எப்படி குழந்தை பிறக்கும்? ஜெபம் உன் வாழ்க்கையை மாறுதலை உண்டாக்கும். ஏன் ஜெபம் கேட்கப்படு? அக்கிரம சிந்தையை நிறுத்தத்தில் கொண்டிருந்தால் ஜெபத்தை கேளீர். உங்களுக்கு ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துகிறான், அவன் பேர் நேபுகாத்நேச்சார். அவன் வாழ்க்கையில் இந்த விதமான பல தோல்விகள் வந்தது. காரணம் என்ன என்று பார்த்தா நிறைய இருக்குது. ஜெபம் இல்லாவற்றும் வாழ்க்கையில் தோல்வி வரும். உன் வாழ்க்கையில் பெருமை வந்துவிட்டால் கடவுள் உன்னை கீழே தள்ளிடுவார். இன்றைக்கி நான் பெரிய ஆள் சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் செய்ய முடியும் சொல்லலாம். அந்த பெருமை மேட்டுமனை கீழே தேவன் தள்ளுவார். ஆகவே பெருமை உள்ளவன் தாழ்த்தப்பட்டு போவான், பொறுமை உள்ளவனுக்கு கிருபை கிடைக்கும். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சாரை பற்றி நான் பார்க்கும் பொழுது அவன் விழுந்து போன ஆவி. அல்லேலூயா. அவன் சிங்கம் போன்ற ஒரு மிருகமாக காணப்பட்டான். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த மிருகத்தின் கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தில். அதுக்கு இறகுகள் இருந்தது, அது பிடுங்கப்பட்டது, அது தரையிலே இருந்து விட்டது, 2 கால்கள் மேல் நிமிர்ந்து நின்றது. மனுஷ இறுதியும் அது கொடுக்கப்பட்டது. இதற்கு சிங்கம் போன்ற மிருகம், அதான் நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா. அவனுக்கு கழுகின் சட்டைகள் உயர பறக்கும் நிலையை உண்டாக்கி இருந்தது. நேபுகாத்நேச்சார் மிக உயர்ந்த நிலையில் தன் பேரரசை நிறுவி புகழ்பெற்றிருந்தான். இன்றைக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், பிரஜாதிகளாக இருக்கலாம், சபைக்கு வரவங்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உயரமான நிலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஆகவே நேபுகாத்நேச்சார் கீழே விழுந்து மனுஷனுடைய இருதயத்திலிருந்து அவன் இடம்பெறுவதை விட்டு மிருகத்தின் இருதயம் அவனுக்கு வந்து விட்டது. மிருகத்தை போல் புல்லை மேய்ந்தான். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக விசுவாசிகள் எழும்பினால் தேவன் உங்களை இதோ மிருகத்தை போல் மாற்றி விடுவார், உங்களை கீழே தள்ளி விடுவார். அநேக விசுவாசிகள் ஊழியக்காரரை பற்றி சிரிப்பது, கேலி பண்ணுவது, பரியாசம் பண்ணுவது, கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார், இது எல்லாம் தெரிஞ்சது தானே. இப்படியெல்லாம் நீ ஊழியக்காரரை பற்றி பேசினால் உன் வாழ்க்கையில் ஜபம் இல்லை. ஜபம் இல்லாத வீண் வார்த்தைகள் வரும். ஆகவே இந்த ஜபம் இல்லாத வாழ்க்கை, ஜெயமில்லாத வாழ்க்கை, நீ தள்ளப்படுவாய். நேபுகாத்நேச்சார் தள்ளப்பட்டார். மாட்டை போல் புல்லை மேய்ந்தார்.
விசுவாசிகளே, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஊழியக்காரை பற்றி குறை சொன்னீங்களா, தேவன் உங்களை அடிப்பார். சாதாரண அடி கிடையாது, தரை மட்டும் உங்களை சிதறடிக்க பண்ணி போடுவார். நீங்கள் பேசுவது தேவ பக்திக்கு ஏதோ ஒன்று வார்த்தை பேசணும். அங்கே ஏன் அந்த மீன் வார்த்தை வருதுன்னு சொன்னால் அங்கே ஜபம் இல்லை. ஜபம் மாம்சம் உங்களை மேற்கொள்கிறது. ஆகவே மாம்சம் சாக வேண்டும். தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நேச்சர் தள்ளப்பட்டான். மாட்டை போல் புள்ளை மேய்ந்தான். 7 வருஷங்கள் அவன் மேல் கடந்து போனது. அவனுக்கு மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், அவன் மிருகமாக இருந்தாலும் மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. மனுஷ இருதயம் என்ன தெரியுமா? பழி வாங்கிறது. இன்றைக்கு கூட அநேக நேரங்களில் நம்ம யாராவது எதனா சொன்னாங்களா பழி வாங்கிடுவோம். காயின் ஆபேலை பழி வாங்கினான். ஆனால் அவன் மேலே சாபங்கள் வந்தது. அதுக்காக வேண்டிக் கொண்டான், தேவன் குறைத்து விட்டார். அது வேறு விஷயம். இப்போ நாம் பார்க்குறோம், இந்த புதிய ஆண்டில் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. யாரை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் பிரதானமான ஒன்றாய் இருக்கணும் ஒன்றுன்னா அது ஜபம்தான், பரிசுத்த வாழ்க்கை தான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த புதிய ஆண்டிலே பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. பொய் பேச வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், கொள்ளையடிக்க வேண்டாம். தசமங்களை சபைக்கு கொடுக்கணும், கொள்ளையடிக்காதீங்க. ரொம்ப பேர் தசமாதை கொடுக்கறதில்ல. எவ்வளோ ஒருத்தன் யூடியூப்பில் போட்டுக்கிற தசமாவெல்லாம் பழைய காலங்கள் தான், இப்போ புதிய காலங்கள் அதெல்லாம் கிடையாது. இப்போ தசமா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். அதை பார்த்து சில விசுவாசிகள் ஊழியக்காரருக்கு தசமாகம் கொடுக்கறது கிடையாது. நீ தசமாகம் கொடுக்காவிட்டால் பல 1000 மடங்கு நஷ்டங்கள் வரும். அது கர்த்தருக்கு உரிய பணம், அது கர்த்தரை கனப்படுத்துகிற காணிக்கை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே ஜப வாழ்க்கை மேற்கொண்டால் பரிசுத்த வாழ்க்கை உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகும். ஜப வாழ்க்கை மேற்கொள்ளவிட்டால் நீ விழுந்து போவாய், நீ கீழே தள்ளப்படுவாய். நேபுகாத்நேச்சர் தள்ளப்பட்டார். அந்த நிலைமைக்கு நீ போகக்கூடாது. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். இப்படி பாதியில் நெய்யால் பொழிகிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். முடிசூட்டி விட்டார். உன் வாழ்க்கையிலே நன்மை செய்வன், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிற பேரை பூமியில் இராதபடி அடித்து போடுகிறார். அன்பு விசுவாசி, நீ நன்மை செய்ய போறியா, தீமை செய்ய போறியா? இந்த போன வருஷமெல்லாம் எனக்கு ரொம்ப பேர் தீமை செய்தாங்க, எனக்கு எதிராக வந்தாங்க, என்னை பற்றி மோசமாக பேசுனாங்க. 15 குடும்பங்கள், 15 குடும்பத்தில் 6 குடும்பத்தில் ஆண்டவர் களை எடுத்து விட்டார். இழப்புகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது. ஏண்டா நம்ம ஊழியக்காருக்கு எதிராக போனது ஆயிடுச்சு. ஊழியக்காருக்கு மட்டும் எதிராக மட்டும் போகாதீங்க, வேற யாருக்கும் எதிராக போகக்கூடாது. தேவனுக்கு பயந்து அவர் வழிகள் யார் நடக்கிறானோ அவன் தான் பாக்கியவான். ஆகவே இங்கே நாம் சொல்லப்படுது, ப்ரேயர் இஸ் என்ஜாயிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஜபம் என்பது தேவ சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குறது, உண்டாக்குறது. நீங்கள் ஜபம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. ஜபம் பண்ண விட்டால் நீங்கள் மோசமாக இருப்பீங்க, நாசமாக இருப்பீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, கெட்டு போயிடுவீங்க. ஜபம் பண்ண நல்லா இருப்பீங்க. ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. கிடைக்க நேரம்லாம் ஜபம் பண்ணுங்க. எப்போல்லாம் ஆண்டு எழுவுறாரோ அப்போல்லாம் ஜபம் பண்ணுங்க. என்னை ஆவியானவர் இரவில் 12 மணி 2 மணிக்கு எழுப்புவார். நான் எழுந்து ஜபம் பண்ணுவேன், ஜபம் பண்ணுவேன், ஜபம் பண்ணுவேன். அது போய்கொண்டே இருக்கும். பொழுது ஒழிஞ்சு பார்த்தா 5 மணி 5:30 மணியாக இருக்கும். ஜெபிக்கிறவனுக்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறார். ஜெபத்தை பற்றி வேதாமத்தில் பல இடங்களில் பார்த்துருக்குறோம். 2 பேர் ஜெபம் பண்ண போனானுங்க. ஒருத்தன் வந்தால் போய் ஜெபம் பண்ணான். அப்படி சொன்னான், தசமாக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் ஊழியக்காரருக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொன்னான். வாரத்தில் 3 நாள் உபவாசம் இருக்குன்னு சொன்னான். ஒருத்தன் ஜெபம் பண்ணான். தன்னுடைய வானத்துக்கும் மேலே கண்களை எடுத்து பார்க்காமல் தன் மனதிலே தன் இருதயத்திலே அவர் அடித்து கொண்டு பாவியாக என் மேல் இரக்கமாயிரம்னு சொன்னான். நான் பாவி என்று சொன்னான். அவன் எல்லாவற்றையும் நான் கொடுத்த பெருமையான ஜபம். பெருமையான ஜபம் கேட்கப்படாது. நான் என்றால் அங்கே பெருமை. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஆகவே ஜபம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். வாழ்க்கை விருத்தி அடையும். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை காண்பீர்கள் என்று சொல்லி இந்த ஜபத்தை பற்றி நான் முடிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவன் உங்களை இந்த ஆண்டிலே பிரவேசிக்கும் போது நீங்கள் கானானாகிய பரம கானானை சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஐஸ்வர்யம். அது மட்டும் இல்லை, தேவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்க போகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திலே இந்த சமூகத்திலே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உண்மை, நேர்மை, சத்தியம், பரிசுத்தம், ஜப வாழ்க்கை எல்லாவற்றையும் உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை நம்பி அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு மக்கள் எல்லாம் ரட்சியும் ஆண்டவரே. அவருக்கு உண்டான வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடும். ஷீகா ரலா ரபாபா சந்தலா ரபா, நான் வேலை இல்லாமல் இருக்கின்றனே என்று நீ இதோ சிந்தித்து கொண்டிருக்கிற சகோதரனே, தேவன் இந்த புது வருஷத்தில் உனக்கு வேலை கொடுக்க போகிறார். ஷீகா லரா ரபா சந்தலா ரபா. ஓ, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எல்லாராலும் நான் துக்கப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு நிம்மதியிலே சொல்லி கொண்டிருக்கிறாயா, தேவன் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஷீகாலா ராபா சந்தாலா ராபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தும் அன்பினைக்கும் ஒரு அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. திரையில் காண்கிறதான இந்த நித்தியன் டிவி அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்தால் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நித்தியன் டிவி ஊழியத்துக்கு உங்களால் இயன்ற காணிக்கைகளை நீங்கள் காசோலையாகவோ அல்லது ஜிபேவும் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் கடந்த வருஷத்தில் நித்தியன் டிவிக்கு ஒரு சின்ன தொகை தான் கொடுத்தேன். ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு 1,30,000 கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் விதைச்சையும் பார்க்குறேன். அதனால் நீங்கள் என்ன கேட்டுறாதீங்க, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கண்ணே. நான் கடன் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் ஜெபித்தேன், 80 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன், அநேக ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்தேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். 1,30,000 சாதாரண காரியம் கிடையாது. என் தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்தேன். அதில் எல்லா ஊழியக்காரருக்கும் நான் கொடுத்துட்டேன். எனக்குன்னு கொஞ்சம் தான் வச்சுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்தியன் டிவிக்காக விதைங்க. சிறந்த அறுவடை தேவன் தருவார். உங்களுக்கு அதிகமான பணத்தை தருவார், ஐஸ்வர்யத்தை தருவார். நீங்கள் கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பில்டிங் கட்டுவீங்க. இது ஊழியம். இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். தாங்குங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 500 ரூபா கொடுங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க, ஒரு 100 ரூபா காணிக்க அனுப்புங்க. கர்த்தர் உங்களுக்கு திருப்பி பல 1000 மடங்கு தருவார் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். ஆமென்.